இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரத்த கண்ணீர் திரைப்படத்துல நடிச்ச எம்.என். ராஜம் தன்னோட நீண்ட சினிமா பயணம் மற்றும் தன்னோட குடும்ப வாழ்க்கை பத்தி அவங்க மனம் திறந்து பேசியிருக்காங்க. 50-60கள்ல தமிழ் சினிமாவை ஆட்சி செஞ்ச பிரபல நடிகை எம்.என். ராஜம் பிரபல யூடியூப் சேனலுக்கு கொடுத்திருக்க பேட்டியில ரத்த கண்ணீர் பட அனுபவங்கள் மற்றும் அந்த படத்துல எம்.ஆர். ராதா கூட நடிச்ச அனுபவங்கள் குறித்தும் பகிர்ந்திருக்காங்க. தன்னோட நீண்ட நாள் சினிமா பயணம், ரத்த கண்ணீர் திரைப்படத்தை நடிச்ச அனுபவங்கள் மற்றும் தன்னோட குடும்ப வாழ்க்கை பத்தி அவங்க மனம் திறந்து பேசியிருக்காங்க. எம்.என். ராஜம் வறுமை காரணமா 7 வயசுலயே நாடக கம்பெனியில நடிக்க தொடங்கினாங்க. அப்போ பள்ளி படிப்புக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கல. நாடக மேடையில ஆசிரியர்களோட உதவியோட நடிப்பு திறனை வளர்த்துக்கிட்டாங்க. நாடக கம்பெனியில பாடகராய் இருந்து தன்னோட கணவரை திருமணம் செஞ்சதாகவும் அவர் பாடின எங்கிருந்தாலும் வாழ்க போன்ற பாடல்கள் ரொம்பவே பிரபலமானவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1954ல ரத்த கண்ணீர் படத்துல ஒரு எதிர்மறை கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தது தன்னோட வாழ்க்கையில கிடைச்ச மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த காலகட்டத்துல எம்.ஆர். ராதா ஒரு பெரிய அரசியல்வாதியாகவும் கலைஞராகவும் இருந்ததுனால அவருக்கு பயந்து பல நடிகைகள் அவர் கூட நடிக்க மறுத்ததாகவும், ஆனா நான் தைரியமா நடிச்சதாகவும் சொல்லியிருக்காங்க. ரத்த கண்ணீர் படத்துல எம்.ஆர். ராதாவை உதைக்கிற ஒரு காட்சி ரொம்பவே பிரபலமானது. அந்த காட்சியில நான் நடிக்க முதல்ல பயந்ததாகவும், அதுக்கப்புறம் ராதாவோட உற்சாகமூற்ற பேச்சாலையும் படத்துல இருந்து நீக்கிடுவாங்க அப்படின்ற பயத்தாலையும் துணிச்சலோட நடிச்சதாகவும் சொல்லியிருக்காங்க. அந்த உதை உண்மையாகவே ராதாவுக்கு வலி ஏற்படுத்தினதாகவும், ஆனா ராதா அதை பாராட்டி உனக்கு நல்ல பெயர் கிடைக்கும் அப்படின்னு வாழ்த்துறதுனாகவும் சொல்லியிருக்காங்க. அந்த காலகட்டத்துல தென்னிந்திய நடிகைகளே அதிகமா இருந்ததாகவும், தான் ஒருத்தி தான் தமிழ் நடிகை அப்படின்றதுனால தனக்கு நிறைய வாய்ப்புகள் வந்ததாகவும் பெருமையோட சொல்லியிருக்காங்க. எம்.ஜி.ஆர். மற்றும் சிவாஜி கணேசன் போன்றோர் கூட இணைஞ்சு நாடகங்கள்லயும் சினிமாவிலையும் நடிச்ச அனுபவங்கள் தனக்கு பெரிய கௌரவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே நாடகங்கள்ல சிவாஜி கணேசனோடு ஒன்னா பணியாற்றுறதுனால 2 பேரும் அண்ணன் தங்கை பாசத்தோட பழகினதாகவும், ஒரு பெரிய நடிகர் அப்படின்னு நினைச்சதே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.